nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். திமுக 2019 விக்கிரவாண்டி தேர்தலில் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேட்டி கொடுத்தாரு, என்ன பிரச்சாரம் பண்ணாரு? நாங்கள் வந்தால் 15% விடுவதற்கு அப்போ அன்னைக்கு தெரியாது அவங்களுக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 15 நாள் முன்னாடி சட்டசபையில் பேசுறாரு, மத்திய அரசு தான் செய்ய முடியும், எங்களால் என்ன செய்ய முடியும் கேட்குறேன். அப்போ என்னால் முடியும்னு சொன்னது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 2022. கணக்கெடுப்பு அவங்க தான் எடுக்கணும். சாதிவாரி ஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழக அரசு நிலைப்பாடு என்ன? அரசு வச்சிருக்கவங்க திராணி இல்ல, வக்கு இல்ல, மனசு இல்ல, அவ்வளவுதான். டிஎன்பிசில இருந்து ஒரு டேட்டா எடுக்கிறதுக்கு இந்த அரசுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு பேக்வர்ட் கிளாஸ்க்கு 3 மாசம் கொடுக்குறீங்க, 6 மாசம் எக்ஸ்டென்ஷன், 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன், மிக்சர் சாப்பிடவா? சார், அரசு அந்த ஆணையம் இவ்வளவு நாளைக்குள்ள டேட்டாவை கலெக்ட் ஏங்க, அரசு வந்து ஆணையத்து மேல உங்களுக்கு தெரியல. அரசு இப்ப சிவசங்கர் ஆணையத்தை பத்தி தான் பேசினாரா? இந்த தரவுகள் எடுக்க வேண்டிய அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு, நாங்க எடுப்போம் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. எங்க போச்சு உங்க மாநில உரிமை? இல்ல, உங்க மாநில உரிமை நான் கேக்குறேன். நான் கேக்குறேன், தமிழக அரசுக்கு மாநில உரிமை இருக்கா இல்லையா? மாநில உரிமை அவங்க எங்க பாக்குறாங்க? நீட்ட காப்பாத்த வக்கு இல்ல, கச்சத்தீவை பார்க்க வக்கு இல்ல, இப்ப கணக்கெடுக்கிறாங்க, சாதிவாரி கணக்கெடுக்கிறாங்க, அதுக்கு வக்கு இல்ல. சார், அந்த பீகார் அரசு அந்த டேட்டா எடுத்து அவங்க வந்து அந்த ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டு முறையை மாற்றி அமைக்கும் போது, நீதிமன்றம் தடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடுத்து அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது அந்த டேட்டா வேலிடே இல்லைங்க போது ஏன் எடுக்கணும்? குடியரசுத் தலைவர் அந்த டேட்டா அக்செப்ட் பண்ணுவாரான்னு சட்டமேட்டனா அவங்க ஏத்துப்பாங்களான்னு இவ்வளவு நீதிமன்றங்கள் இடபிள்யூஎஸ்ல ஒரு பார்வை பார்க்கறாங்க, 69 இடஒதுக்கீடுல ஒரு பார்வை பார்க்கறாங்க. இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கும்போது மத்திய அரசு அந்த டேட்டாவை எடுத்துட்டா நாங்க ஈஸியா பிரிச்சு கொடுத்துருவோம் அவங்க அரசு சொல்றதுல என்ன சிக்கலுங்க? இதை கலெக்ட் பண்றத தமிழக அரசு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஆணையம் அமைக்கிறாங்க, புரியுதுங்களா? அமைச்சு 3 மாசம் கொடுக்குறாங்க, அப்புறம் 6 மாசம் ஏத்துறாங்க, அப்புறம் 1 வருஷம். அப்ப இது என்ன அர்த்தம்? தமிழக அரசுக்கு எண்ணம் இருக்கிறது, தமிழக அரசு செய்யறேன்னு சொல்லுச்சு, தமிழக அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்படிலாம் சொல்லிட்டே இருந்தீங்க. எங்க செய்யுது? தமிழக அரசு இல்ல, நான் என்ன கேக்குறேன், தமிழக அரசு எங்க செய்யுது? இதுக்கு நீங்க நேரடியா பதில் சொல்ல. இல்ல, இதுக்கு நீங்க நேரடியா பதில் சொல்ல. இதுல எங்க? ஒரே நிமிஷம், இதுக்கு நான் கேக்குற கேள்விக்கு ஒரே ஒரு நேரடியான பதில் தான். தமிழக அரசு சார்பா தமிழக அரசு சொன்னதா, அமைச்சர்கள் சொன்னதா, முதலமைச்சர் சொன்னதா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பாமகவிலிருந்து திரு வினோபா பூபதி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து பாமக முன்னெடுத்தது. அதுக்கு வந்து திமுக அரசு நீ உடனடியாக நிறைவேற்றணும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. திமுக தரப்புல இருந்தும் விமர்சனங்கள் வருது. நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், நீங்க கூட்டணி தானே இருக்கீங்க, மத்திய அரசிட்ட போய் கேளுங்க அப்படின்னு அமைச்சர் சிவசங்கரும் வந்து பதில் கொடுத்திருக்காரு. அது தொடர்பான திமுக வெர்சஸ் பாமகன்ற வார்த்தை முரண் வந்து தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தும் திமுக அரசு ஏன் இந்த இடத்துல வந்து மத்திய அரசை கை காட்டுதுன்னு நினைக்கிறேன்? இல்லை, தொடர்ந்து திமுக வந்து இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக எல்லா விடயங்களிலும் மத்திய அரசை குறை சொல்லி மத்திய அரசை கை காட்டி தப்பிச்சு கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கான அந்த அதிகாரத்தை கையில் வச்சுருக்கோம், நம்ம மாநில உரிமை பேசணும், நாம் வந்து மாநில உரிமை பேசுகிறவங்க எப்படி இந்த உரிமையை மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க? இன்னொன்று, உச்சநீதிமன்றம் 1 முறைக்கு இல்லை, 2 முறை இல்லை, 3 முறைக்கு மேலே சொல்லிடுச்சு, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசு செய்யட்டும். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஆஃப் 2008 பேஸ் பண்ணி தமிழக அரசுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில அரசுகளுக்கும் அதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, திமுக 2019 விக்கிரவாண்டி தேர்தலில் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேட்டி கொடுத்தாரு, என்ன பிரச்சாரம் பண்ணாரு? நாங்கள் வந்தால் 15% விடுவதற்கு அப்போ அன்னைக்கு தெரியாது அவங்களுக்கு. அப்போ அன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் நம்மளால முடியுங்க. இப்போ 1989 பிசின்ற வகுப்பு 50% இருந்ததை 2ஆ பிரிச்சோம். அது எந்த மத்திய அரசு பண்ணாங்க? மாநில அரசு பண்ணாங்களா, மத்திய அரசு பண்ணாங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மாநில அரசு பண்ணாங்க. இஸ்லாமியருக்கு உள்ள இடஒதுக்கீடு யார்? மாநில அரசு. அருந்ததியர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு யார் பண்ணா? கர்நாடக தலைமையிலான அரசு. புரியுதுங்களா? அப்ப இதுக்கு மட்டும் ஏன் மத்திய அரசு கை காமிக்கிறாங்க? இந்த தீர்ப்பு மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு மிக தெளிவாக வந்தது. என்ன வந்ததுன்னா, மாநில அரசுக்கு சிறப்பு அல்லது உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்கின்றதா? ஆம், இருக்கின்றது. தமிழக அரசு கொண்டு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கான அதிகாரம் சட்டமன்றத்திற்கு இருக்கிறதா? இருக்கிறது. இதற்கும் மத்திய அரசுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கா? மத்திய அரசு ஒப்புதல் வாங்க வேண்டுமா? தேவையில்லை. மத்திய அரசிடம் எந்த ஒப்புதலும் தேவையில்லை. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் ஏதாவது ஒப்புதல் வாங்கணுமா? தேவையில்லை. என்ன செய்யணும்? தெளிவாக சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு. மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது. மாநில அரசு சமீபத்திலேயே எடுத்த தரவுகளை வைத்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம்.
அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி சட்டமன்றத்தில் பேசிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அவைக்கு உள் இடஒதுக்கீடோ அல்லது சிறப்பு இடஒதுக்கீடோ கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. இது நாங்கள் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் மற்றும் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பு கொடுத்த மாதிரி நாங்கள் இதுக்கும் கொடுப்போம். நாங்கள் வந்து கண்டிப்பாக இதை நாங்கள் வந்து தரவுகளை கலெக்ட் பண்ணி நாங்கள் அந்த சட்டத்தை ஏற்றி உள்ளிடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்கிறோம். இதை உச்சநீதிமன்றமும் அங்கீகரிக்கிறதுக்குன்னு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. யாரு பேசியிருக்காரு? நான் இந்த இடத்துல இன்னைக்கு என்ன பண்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, திமுக அரசுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதாசன் தலைமையில இருக்கிற அந்த டேட்டா கலெக்ட் பண்ற ஆணையம் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே 6 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டு திரும்பவும் அவங்க அந்த டேட்டா 6 மாதங்கள் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. அவங்க திரும்ப என்ன கேட்குறாங்கன்னா, இன்னும் அந்த டேட்டா முழுமையாக கிடைக்கல, இன்னும் எங்களுக்கு ஒரு ஓராண்டு காலம் கால அவகாசம் வேணும்னு கேட்கும்போது அதையும் தமிழக அரசு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி அரசு வந்து அதில் எந்த இடத்துலையுமே சுணக்கமே காட்டாத போது திரும்பவும் நீங்கள் வந்து 1000 days தாண்டிருச்சு, இன்னும் வந்து கொடுக்கல, ஏமாத்துது, இந்த மாதிரியான விமர்சனங்கள் தமிழக அரசு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல, எங்கேயுமே இது பண்ணல. நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அதை பதிவு பண்ணியும் திரும்ப சந்தேகம் எங்கிருந்து வருது? 2008ஆம் ஆண்டு அருந்தியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது 243 நாட்களில் கொடுத்துட்டாங்க. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைச்சு ஜனார்தனன் தலைமையில் 243 நாளில் முடிஞ்சிருச்சு. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு 6 மாதங்களில் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? நீங்கள் நிலைப்பாடே மாறலன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது சொல்லுங்கள், எந்த அரசோட நிலைப்பாடு? தமிழக அரசோட நிலைப்பாடு. நீங்கள் ஒன்று வேணால் இன்னைக்கு பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு சட்டசபையில் என்ன பேசினார் முதலமைச்சர் என்பதை பாருங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு 15 நாள் முன்னாடி சட்டசபையில் பேசுகிறாரு, மத்திய அரசு தான் செய்ய முடியும், எங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு. அப்போ என்னால் முடியும்னு சொன்னது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 2022. சாதிவாரி கணக்கெடுப்பு தான் மத்திய அரசு எடுக்கணும்னு சொன்னாங்க. மக்களுக்கு போறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எங்களால் முடியும், இந்த அவையால் முடியும், இந்த அவைக்கு அதிகாரம் இருக்கிறது, நாங்க பண்ணிடுவோம், எங்களால முடியும்னு சொன்ன மு க ஸ்டாலின், இதை உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்குன்னு சொன்ன மு க ஸ்டாலின் இன்னைக்கு திரும்பி மாத்தி மத்திய அரசு மேல பாலம் போறது நிலைப்பாடு மாறின மாதிரி உங்களுக்கு தெரியலையா? இல்ல சார், மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க தான் எடுக்கணும்ன்ற பாயிண்ட் தான் சொன்னாரு. சாதிவாரி உள்ஒதுக்கீடு விவகாரத்துல தமிழக அரசு நிலைப்பாடு என்ன? உள்ஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் கொடுத்தது உள்ஒதுக்கீடா இல்லையா? உள்ஒதுக்கீடு தான். அப்புறம் எப்படி தமிழக அரசு கொடுத்தாங்க? அருந்ததியர் கொடுத்தது என்ன ஒதுக்கீடு? உள்ளொதுக்கீடா இல்லையா? எப்படி மாநில அரசு கொடுத்தாங்க? அதுக்கெல்லாம் மாநில அரசு தான். மாநில அரசு தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டு கொள்கையை முடிவு பண்ணுவது மாநில அரசு. தயவு செஞ்சு சார், ஆனா இப்ப நீதிமன்றம் என்ன கேட்கறாங்க, அந்த கடைசியா உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, இந்த 10.5ல வன்னியர்களுக்கான கொடுக்கறதுல தமிழக அரசு போதிய டேட்டா கொடுக்கல, போதிய தரவுகள் இல்ல, வன்னியர்களை தனியா கன்சிடர் பண்ணணுமாங்கிறதுக்கான தரவுகள் இல்ல, அதனால மதுரை உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை நாங்க அப்படியே ஃபாலோ பண்றோம்னு சொல்லி அப்ப யார் கொடுக்கல? அப்ப டேட்டா வந்து தமிழக அரசு கொடுக்கல. அந்த டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்காக தான் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பாரதிதாசன் தலைமையில அந்த ஆணையம் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு வந்து டேட்டா என்ன டேட்டா வேணும் சொல்லுங்க பாப்போம். என்ன டேட்டா கேட்டாங்க உச்சநீதிமன்றம்? உச்சநீதிமன்றம் வந்து வன்னியர்கள் வந்து எந்த அளவுக்கு பிற்படுத்தப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய கல்வி வேலை வாய்ப்புல எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்கிற டேட்டாவை கொடுங்க, அவங்கள தனியா தான் கன்சிடர் பண்ணணுமா, அதுக்கான டேட்டாவும் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. சிம்பிள், இவ்வளவுதான் கேட்டாங்க. இதுக்கு எவ்வளவு இப்போ டிஎன்பிசியோட வெப்சைட்ல டிஎன்பிசியில் இந்த டேட்டாஸ் இருக்குமா இல்லையாதா? டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இந்த டேட்டா இருக்குமா இருக்காதா? டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இந்த டேட்டா இருக்குமா இருக்காதா? இருக்காதா? சார், அதை நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? அரசு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ல முடியாதுங்க, உங்களுக்கு வேணா அது முடியாம இருக்கலாம், உங்க பார்வையில் அது முடியாம. இப்ப அரசு வச்சிருக்கிறவங்களுக்கு திராணி இல்ல, வக்கு இல்ல, மனசு இல்ல, அவ்வளவுதான். டிஎன்பிசில இருந்து ஒரு டேட்டா எடுக்கிறதுக்கு இந்த அரசுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு பேக்வர்ட் கிளாஸ்க்கு 3 மாசம் கொடுக்குறீங்க, 6 மாசம் எக்ஸ்டென்ஷன், 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன்? மிக்சர் சாப்பிடவா? சிவசங்கரும் மு க ஸ்டாலினும் போய் மிக்சர் கொடுத்துட்டு வராங்களா? போய் அங்க இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் மெம்பர்ஸ்க்கும் சேர்மனுக்கும் எதுக்கு சம்பளம் வாங்குறாங்க அவங்க? எதுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவு பண்றீங்க? மிக்சர் சாப்பிடுறதுக்கா? சார், அரசு அந்த ஆணையம் இவ்வளவு நாளைக்குள்ள டேட்டாவை கலெக்ட் ஏங்க, அரசு வந்து ஆணையத்து மேல உங்களுக்கு தெரியல. அரசு இப்ப சிவசங்கர் ஆணையத்தை பத்தி ஏதாவது பேசினாரா? மு க ஸ்டாலின் ஆணையத்தை பத்தி ஏதாவது பேசுறாங்களா? தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம், அவங்க வந்து தரவுகளை எடுத்துட்டு இருக்காங்க, இந்த தரவுகள்லாம் எடுத்துட்டாங்கன்னு என்னைக்காவது அரசு வெளியிடாவோ இல்ல சிவசங்கர் நேற்று வளர்ன மாதிரி ஒரு வளரலோ இல்ல அறிக்கையோ ஏதாவது சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்றாங்க இவங்க? மாறாக என்ன சொல்றாங்க? சாதிவாரி கணக்கெடுப்போட மாறாக யார் மேல பழி? மத்திய அரசு கிட்ட. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீங்களா தான் சொல்றீங்க இது உங்களுடைய இல்ல. மத்திய அரசு தமிழக அரசு ஏன் கை காட்டுறாங்கன்னா, இது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தான் அவங்க சொல்றாங்க. உள்ஒதுக்கீடு விவகாரத்துல அமைச்சர் சொல்லும் போது உள்ஒதுக்கீடு விவகாரத்துல தமிழக அரசு முதலமைச்சர் சொன்ன நிலைப்பாடு தான்.
திரு ராமதாஸ் அவர்களும் அன்பு ராமதாஸ் தலைமைச் செயலகத்தில் போய் வந்து சிஎம் சந்திக்கும் போது கூட அவங்க வந்து நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு தான் சிஎம் சொன்னதாக வெளி செய்திகளை சந்திச்சாங்க. தமிழக அரசோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லைன்றது வேற, அதற்கான செயல்களை செய்வது என்பது இல்ல. இதுல சுணக்கம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இனிமேல் கொடுக்கவே மாட்டாங்கிறது விமர்சனம். கேளுங்களேன், அவங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 10.5% அதிகமா வன்னியர்கள் வந்து பெனிஃபிட் ஆர்டிஐ டேட்டா. இப்படி ஆர்டிஐ டேட்டாலாம் கிடையாது, அது சும்மா சொல்லாதீங்க, மக்களை போய் ஏமாத்துங்க. ஆர்டிஐ டேட்டா கிடையாது. என்ன ஆர்டிஐ டேட்டா? பொன்பாண்டியன் கேட்ட டேட்டா கேக்குறாங்க. 1989 இருந்து கேட்டகரி வைஸ், கிளாஸ் வைஸ், காஸ்ட் வைஸ், இயர் வைஸ் கேட்டாங்களா? 1989 இருந்து ஒவ்வொரு ஆண்டும் கேட்டகரி வைஸ், குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 குரூப் 8 கேட்டகரி, எந்த கேட்டகரியில, கிளாஸ் வைஸ் ஓபிசியா பிசியா ஜெனரல் கேட்டகரியா இல்ல எஸ்சியா எஸ்டியா அப்படி கேட்டாங்களா? இல்ல இயர் வைஸ் 1990 1991 92 93 ஒவ்வொரு ஆண்டுமா? இல்ல காஸ்ட் வைஸ் எந்தெந்த சமூகத்துக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு காஸ்ட் வைஸ் இதை கேட்டாங்களா? நீங்களா ஒண்ணு வந்துகிட்டு ஒரு மொக்கையான ஒரு தப்பான உண்மைக்கு புறம்பான சொல்லும் போது நீங்க தடுக்காதீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு கேட்கறேன், நான் கேட்டது உங்களுக்கு இருக்கா? நான் கேட்ட மாதிரி சொல்லுங்க. அவர் கேட்ட நான் சொல்றேன், நான் கேட்கறேன். ஏன் தமிழக அரசு 1989 இடஒதுக்கீடு வந்ததுல இருந்து, எம்பிசி வந்ததுல இருந்து அந்த ஆண்டு எம்பிசில, பிசில, எஸ்சில, எஸ்டில, ஜெனரல் கேட்டகரியில, குரூப் 1ல, குரூப் 2ல, குரூப் 4ல, டிஎன்யூஆர்பில, டெட்ல, இது எல்லாத்துலயும் இதெல்லாம் வந்திருக்குன்னு இயர் வைஸ் கொடுக்கணும், கிளாஸ் வைஸ் கொடுக்கணும், காஸ்ட் வைஸ் கொடுக்கணும், கேட்டகரி வைஸ் கொடுக்கணும். கொடுத்தாங்களா? அந்த ஆர்டிஐல அது கேட்கல சார். அந்த ஆர்டிஐ சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சுங்க. 2010 ஜட்ஜ்மெண்ட்ல 69% இடஒதுக்கீட்டுல நீங்க நடைமுறைப்படுத்தணும்னா நீங்க கணக்கெடுத்து இதெல்லாம் கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா தலைமை அரசு என்ன பண்ணாங்க? ஒரு ஆண்டும் நான் சொல்லி முடிச்சேன். ஆணையம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, ஓகே பண்ணல. இன்னமும் உங்களுக்கு அந்த கேஸ பத்தி உங்களுக்கு தெரியலனா போய் அந்த கேஸோட டீடைல்ஸ் போய் படிங்க. ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் சரி பண்ணல. ஒவ்வொரு ஆண்டும் நாம எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம். உச்சநீதிமன்றத்துல ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எக்ஸ்டென்ஷன் வாங்கி தான் இந்த ரிசர்வேஷன் நடைமுறையில். உச்சநீதிமன்றம் அந்த இடத்துல என்ன சொன்னாங்க? நீங்க வந்து 50-50 இருக்கும்போது பொதுப்பிரிவினருக்கு என்ன இடஒதுக்கீடு இருக்கோ அது 69 மாறும்போது சீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு கொடுத்தா அந்த இது படி தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன்ல they need one test, 2 டெஸ்ட் எடுக்கணும். whether a particular community is backwardness test, இன்னொன்று adequacy test, whether they are adequately represented or not. அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப விதாச்சார அடிப்படையில் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்திருக்காங்களா, எங்க கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இருக்கான்றது தான். இந்த 2 டெஸ்ட்டை இது வரைக்கும் 69% இடஒதுக்கீட்டுக்கு தமிழக அரசு கொடுத்துருக்காங்களா? எந்த அரசு வேணா எடுத்துக்கோங்க, கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கொடுத்துருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. உங்களை கேட்கறேன் நான். இல்ல அந்த இடத்துக்கு நான் இந்த மாறவேணா, நான் ஒரு ஊடகவியலாளரா நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? கொடுக்காம அந்த இல்ல நான் சொல்றது இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? கொடுக்காம 2010க்கு அப்புறம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் இது வரைக்கும் தமிழக அரசு எந்த அரசா இருக்கட்டும், நீங்க பேக்வர்ட்னஸ் டெஸ்ட்டுக்கு தேவையான டேட்டா, அடிக்வசி டெஸ்ட்டுக்கான டேட்டாவை சமூக வாரியாக, கிளாஸ் வாரியாக, காஸ்ட் வாரியாக, ஆண்டு வாரியாக கொடுத்திருக்காங்களா? 2011ல இது சமூக நீதிக்கான உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா? இல்ல ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களால ஆம் இல்லை என நேரடியாக ஒரு உறுதித்தன்மையோட உங்களால சொல்ல முடியல. நான் திருப்பி கேட்கிறேன், உங்களை புரியும்படி கேட்கிறேன். 2010 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உடனடியாக சில தரவுகளை கொடுத்து இதை ஜஸ்டிஃபை பண்ணுங்க. பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துல டேட்டா வாங்கி ஜெயலலிதா கோர்ட்ல அது வந்து அந்த ஒரு ஆண்டுக்கு, அதுக்கப்புறம் அமைச்சரவை அது ஒரு ஆண்டுக்கும் எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, எக்ஸ்டென்ஷன் கொண்டு வாங்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கறது, தமிழகத்தில் நடைமுறை இடஒதுக்கீடு நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா சமூகங்களுக்கும் சமூக நீதி உறுதி செய்யப்படுகிறதா என்பதை தெரிவதற்கு நமக்கு தரவுகள் வேணும். இந்த தரவுகள் எடுக்க வேண்டிய அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு. நாங்க எடுப்போம் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க, தேர்தலுக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் சொன்னாரு, சட்டமன்றத்தில் ஒரு தடவை இல்ல 2 முறை சொன்னாரு. 3 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டாரு. ஸ்டாலின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர் அமைச்சரவை என்ன பண்றாங்க? மாத்தி விளம்பரம் பண்றதும், டெய்லி 2 மணி நேரம் வெளில போய் ஷூட்டிங் பண்றதும், சும்மா தான் குடும்பம் தன்னுடைய அமைச்சரவைன்னு அப்படியே வாழ்ந்துட்டு மாதிரி இருக்காங்க. இங்க மக்கள் படிக்க வேண்டாமா? இங்க மக்கள் வேலைக்கு போக வேண்டாமா? எங்களோட உரிமை கேட்கறதுக்கு நீங்க சட்ட நியாயமோ இந்த நியாயமோ உட்காந்து வெட்டி நியாயம் பேசிட்டு உட்காந்துருப்பீங்க, நான் அமைதியா உட்காந்துருக்கணுமா? கேட்கிற ஊடகவியலாளர் என்ன கேட்கறீங்க? உங்களுக்கு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஆஃப் 2008 படிச்சிருக்கீங்களா இல்லையா? என்ன சொல்லுது பிரியாம்பிள்? எனி கவர்மெண்ட் irrespective of national, state or local government can collect and enumerate caste data ன்னு சொல்லியிருக்கு. Not only caste data, environment data, mineral data, any kind of data.
லோக்கல் பாடி ஹேஸ் த பவர். ஒரு லோக்கல் பாடிக்கு அந்த அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு திராணி இருக்க வேணா, வக்கு இருக்க வேணா. பீகார் அரசு பண்றானே அவனுக்கு மான ரோஷம் இருக்குல்ல, உனக்கு இருக்கா? ஒரு தமிழக அரசு இருக்குமா இல்லையா? தெலுங்கானா பண்றான்ல, உனக்கு என்ன போச்சு? ஆவுன்னா 1949 இந்த மாநில உரிமைன்னு பேசுறீங்க. எங்க போச்சு உங்க மாநில உரிமை? இல்ல உங்க மாநில உரிமை நான் கேக்குறேன். நான் கேக்குறேன், தமிழக அரசுக்கு மாநில உரிமை இருக்கா இல்லையா? எங்க பாக்குறாங்க? நீட்ட காப்பாத்த வக்கு இல்ல, கச்சத்தீவை பார்க்க வக்கு இல்ல. இப்ப கணக்கெடுக்கிறாங்க, சாதிவாரி கணக்கெடுக்கிறாங்க, அதுக்கு வக்கு இல்ல. ஆவுன்னா உட்கார்ந்து யாருக்குமே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஆஃப் 2008 படிக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல எனாக்ட் பண்ணது போய் படிச்சு பாருங்க. அது பிரியாம்பிள் என்ன, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பீகார் அரசினுடைய அந்த கணக்கெடுப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தவில்லை, அது தவறு என்று சொல்லவில்லை. பீகார் மாநில அரசு தன்னுடைய மாநில இடஒதுக்கீட்டு கொள்கையில் 50% மேலாக அவர்கள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாங்க. அதுல அவங்களுக்கு சட்ட சிக்கல் இருக்கு. தரவுகளை அவர் கொஸ்டின் பண்ணல. பீகார் மாநில அரசின் உரிமையை சொல்லி முடிச்சாங்க. பீகார் அரசின் அதிகாரத்தை அவங்க கொஸ்டின் பண்ணல. அந்த டேட்டாவை தப்புன்னு சொல்லல. இத மக்கள்கிட்ட போய் குழப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வக்கு இல்ல, திமுக அரசு வக்கு இல்லைன்னா, ஸ்டாலினுக்கு வக்கு இல்லைன்னா அதை போய் பீகார் அரசு போய் தப்பு சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி தெலுங்கானால போய் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப ஆரம்பிச்சுட்டு வராரு. யாரு? இவங்க கூட்டணி கட்சி. தெலுங்கானா முதலமைச்சர் அதை செய்யறாரு. அப்ப உங்களுக்கு எங்க போச்சு சார்? அந்த பீகார் அரசு அந்த டேட்டா எடுத்து அவங்க அந்த ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டு முறையை மாற்றி அமைக்கும் போது, நீதிமன்றம் தடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடுத்து அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது அந்த டேட்டா வேலிடே இல்லங்க போது ஏன் எடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு தமிழக முதல்வர் சொன்னது அதான. பீகார் வழக்க மேற்கோள் காட்டி தான் முதலமைச்சர் சொல்றாரு. பீகார் ஜட்ஜ்மென்ட் எடுங்க. அங்க எங்க டேட்டா தப்பு? டேட்டா தப்புன்ற இடத்துக்கு இல்ல சார். அதை வச்சு நம்ம ரிசர்வேஷன் அது செல்லுபடி ஆகாது. ஒரே நிமிஷம். பீகார் அரசுக்கு இந்த அதிகாரம் இல்லை என்று உத்தரவு சொல்லியிருக்கா? இல்ல, எந்த அரசுக்கு அதிகாரம் இருக்கு? புரியுற மாதிரி எல்லாருக்கும் மக்கள் பாக்குறவங்க புரியணும். உங்களுக்கு எனக்கு புரியுது வேற. பீகார் அரசுக்கு இந்த கணக்கு எடுத்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு பேக்வர்ட்னஸ் அந்த இவாலுவேஷன் எடுத்து அவங்களுக்கு உரிமை இல்லை என உச்சநீதிமன்றம் முழு உரிமை இருக்கு. ஓகே, நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. நம்பர் 2, அந்த தரவுகள் தவறு என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கா? இல்ல. அப்ப இந்த ரெண்டு முக்கியமான விஷயம். அப்ப அதிகாரம் மாநிலத்திற்கு இருக்கு, தரவுகள் எடுத்தது தவறுன்னு உச்சநீதிமன்றம் சொல்ல. ஆனா பீகார் அரசு தன்னுடைய மாநிலத்தில் இருந்த 50% உச்ச வரம்பு இருக்குல்ல, அந்த உச்ச வரம்பை மீறியதால், அதாவது உச்ச வரம்பு எவ்வளவு? 20 50 மீறினால அவர்களுக்கு அந்த சட்ட. இப்ப என்ன பண்ணுவாங்க? நமக்கு எப்படி இந்த 69% சீலிங்க மீறின உடனே போய் நம்ம சட்ட பாதுகாப்பு, அதே மாதிரி இப்ப சட்ட பாதுகாப்பு பண்ணி பீகார் அரசு அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்துருவாங்க. அது ஒரு சட்ட சிக்கல் வேற. நீங்க அதிகார சிக்கல் இங்க கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? சட்டத்தின் சிக்கல் அது என்னன்னா, நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட் பண்ணி இந்த 69% கொண்டு போய் 9th ஷெட்யூல்ல வச்சோம். அன்னையில இருந்து இன்னைக்கு காப்பாற்றப்படுது. ஆனா அது கூட இன்னைக்கு காப்பாற்றப்படல. உங்களுக்கு தெரியல, 9th ஷெட்யூல் இஸ் நோ மோர் protecting any amendments or any statute. 2006-7 கோஹிலோ கேஸ். அதுக்கப்புறமா நீங்க 9th ஷெட்யூல்ல போய் எந்த ஆக்டை வச்சாலும் அது கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ஷன் பண்ண, ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாது. அடிப்படை உரிமை மீறும் பட்சத்துல ஜுடிஷியரி கேன் இன்டர்வீன். அதனாலதான் 2010ல நம்ம 69% இடஒதுக்கீடு வழக்கு போச்சு. புரியுதுங்களா? அதுக்கு கேட்டது ஏன் இன்னும் எந்த அரசுமே கொடுக்கல. ஸ்டாலின் அரசு துரோகம் விளைவிக்கிறார். எதுக்கு? சமூக நீதிக்கு. உங்களுக்கு அதிகாரம் இருந்தும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஆஃப் 2008 அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தும், உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தும், 3 ஆண்டு கால காலம் இருந்தும், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியும், 3 மாதங்கள் 6 மாதங்கள் 1 ஆண்டுன்னு நீங்க தொடர்ந்து சொல்லியும் நீங்க அந்த வேலையை செய்யாது. உங்களோட வக்கற்ற தன்மை, திராணியற்ற தன்மை, உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. சிம்பிளா சொல்றேன், ஏன் எண்ணம் இல்லைன்னு. 24 எம்எல்ஏக்கள் இருக்காங்க வன்னியர் சமுதாயத்துல திமுகல. 21 எம்எல்ஏக்கள் ஆதிதிராவிட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. 2 பேருக்கு எவ்வளவு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க? முதல்ல 3 கொடுத்தாங்க. இதை நாங்க தொடர்ந்து சொன்ன உடனே ஒருத்தர் இன்க்ரீஸ் பண்ணி 4 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 2 சமுதாயம், 2 எம்எல்ஏ இருக்க ஒரு சமுதாயத்துல, 2 சமுதாயம், 2 எம்எல்ஏ ஒரு சமுதாயத்துல ஒருத்தர் முதலமைச்சர், ஒருத்தர் துணை முதலமைச்சர். என்ன நடக்குதுங்க? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு அமைச்சர் கொடுக்குறீங்க, அவருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை. எத்தனை பெண்கள் அமைச்சர் இருக்காங்க? அமைச்சர்கள் இருக்காங்க. எத்தனை பெண்கள் இருக்காங்க? இவர்களுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தமிழ்நாட்டில் உங்களை கேட்கிறேன் மனோஜ், நீங்க இத்தனை ஊடகங்கள் இருந்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் 1947 இருந்து இதுவரைக்கும் இடஒதுக்கீட்டு விஷயத்துல போராட்டம் இல்லாமல், உயிரிழப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு இடஒதுக்கீட்டை எந்த அரசாவது கொடுத்திருக்காங்களா? வரலாறு ஏதாவது திடீர்னு கலைஞர் காலில் ஏஞ்சி ஆஹா இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஞானோதயம் கொடுத்தாரா? திடீர்னு கொடுத்தாரா?
கலைஞர் அவர்களுக்கு 1969 சட்டநாதன் ஆணையம் ஒரு பரிந்துரை கொடுத்தது. என்ன கொடுத்தாங்க? ஐயோ நீங்க 33% பேக்வர்ட் கிளாஸ் ஒரே பிராக்கெட்ல வைக்கிறீங்க, எல்லாரும் பேக்வர்ட் கிளாஸ்ல வர முடியாது, சில பேர் ரொம்ப மிகவும் பின்தங்கி இருக்காங்க, அதுக்காக 16, 17 பிரிங்க அப்படின்னு சொல்லி எப்ப 1969 சட்டநாதன் ஒரு கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. 1969 இருந்து 89 வரைக்கும் கலைஞர் என்ன பண்ணாரு? எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாரு? 10 ஆண்டுகளுக்கு இருந்தார், கிட்டத்தட்ட 77 வரைக்கும் இருந்தார். என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாங்க? கொடுத்துட்டாங்களா வாரி? ஒண்ணும் கொடுக்கல. அதுக்கப்புறம் போராட்டம் நடந்தது. மாறாக கலைஞர் என்ன பண்ணாரு? 1971 ஜெனரல் கேட்டகரியில இருந்த சில சமுதாயங்களை தூக்கி பேக்வர்ட் கிளாஸ்ல போட்டாருங்க. சமூக அநீதி பண்ணார் கலைஞர். இது எல்லாத்தையுமே சொல்லணும். யாராவது ஜெனரல் கேட்டகரியில இருக்க, அதாவது சமூக அளவிலும் கல்வி அளவிலும் முன்னேறிய சமுதாயங்களை தூக்கி பேக்வர்ட் கிளாஸ்ல யாராவது போடுவாங்களா? இந்த அநியாயத்தை கலைஞர் அவர்கள் 1971 பண்ணாரு. ஆனா 1979 நீங்க பிசி 2 பிரிங்கப்பா, அவங்க 2 பேரும் முன்னேறட்டும், அதை செய்யல. சட்டநாதன் ஆணையம் பரிந்துரைக்காததை செய்தவர், சட்டநாதன் ஆணையம் பரிந்துரை செய்ததை செய்யல. அப்பனா என்ன சமூக நீதி இது? நாங்க எந்த அளவுக்கு சொல்றோம்? நேற்று முன்தினம் காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் கூட என்ன சொன்னாங்க? எங்களுக்கு இடஒதுக்கீடு முக்கியம், நீங்க 15% இடஒதுக்கீட்டை கொடுத்தால் நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு எங்க தலைவர் சொல்றாரு. என்ன அர்த்தம்? சமூக நீதி மிக முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். திருப்பி இந்த திமுக அரசு எப்படிலாம் ஏமாத்துறேன். குறிப்பா மு.க. ஸ்டாலின் அவர் கூட இருக்கிற இந்த அடிமை அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடிமையை விட அதை விட மோசமான வார்த்தை தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேங்க? ஒரு அமைச்சர்கள் சமூக நீதிக்கு அடிமையா இருக்கணுமா, இல்ல சமூக நீதிக்காக காவல் காக்கணுமா, இல்ல அறிவாலயத்துல காவல் காக்கணுமா? சிவசங்கர் அவர்கள் தான் கேட்கிறேன். சிவசங்கர் அவர்கள் சமூக நீதிக்கு காவலாளியா இருக்கணுமா, அறிவாலயத்துக்கு காவலாளியா இருக்கணுமா? அவர் பண்ற வேலை அறிவாலயத்துக்கு காவலாளியா தான் இருக்குது. சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க சொல்ற இதே டேட்டா ஆகட்டும், அவங்க நீங்க மத்தியில கூட்டணியோட தானே இருக்கீங்க, சென்சஸ் எடுக்க சொல்லுங்க, சாதிவாரி கணக்கு எடுப்பு சேர்த்து எடுக்க சொல்லுங்க, எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க பிரிச்சு கொடுக்குறோம், எந்த சிக்கலும் இல்ல, நாங்க எடுத்தாலும் அந்த டேட்டாவை நீதிமன்றம் ஏத்துக்குமான்னு தெரியாது, குடியரசுத் தலைவர் அந்த டேட்டா அக்செப்ட் பண்ணுவாரான்னு தெரியாது, சட்டமேட்டனா அவங்க ஏத்துப்பாங்களான்னு இவ்வளவு நீதிமன்றங்கள் இடபிள்யூஎஸ்ல ஒரு பார்வை பார்க்கறாங்க, 69 இடஒதுக்கீடுல ஒரு பார்வை பார்க்கறாங்க. இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கும்போது மத்திய அரசு அந்த டேட்டாவை எடுத்துட்டா நாங்க ஈஸியா பிரிச்சு கொடுத்துருவோம் அவங்க அரசு சொல்றதுல என்ன சிக்கலுங்க? குடியரசுக்கு தலைவருக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. குடியரசுத் தலைவர் என்ன பண்ண போறாரு? இதுக்கு சம்பந்தம் கிடையாது. கவர்னருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பது ஹெட் கவுண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அது ஹெட் கவுண்ட். இவ்வளவு தலைகள் இத்தனை பாப்புலேஷன் சொல்றது. ஆனா நாம கேட்கறது பேக்வர்ட்னஸ் இவாலுவேஷன். இதை மத்திய அரசு எப்படி பண்ணுவாங்க? மத்திய அரசு பண்றதுக்கு காஸ்ட் சென்சஸ் ஆக்ட் 1948 அந்த அதிகாரம் இருக்கா? பெண்கள் இவ்வளோ, ஆண்கள் இவ்வளோ, தாழ்த்தப்பட்டவர்கள் இவ்வளோ, மைனாரிட்டிஸ் இவ்வளோ இந்த சமுதாயம் ஓபிசி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்குள்ளேயும் எவ்வளோ சமுதாயம் எவ்வளோன்னு சொல்லலாம். ஹெட் கவுண்ட் வேற, பேக்வர்ட்னஸ் இவாலுவேட் பண்றது வேற. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது? நம்மளா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குதுன்னா, இந்த 10.5 2 தான். எம்பிசி இடஒதுக்கீட்டு நடைமுறையில் 20% இருக்குது. இந்த 20%ல 115 சமுதாயங்கள் பயனடைகிறாங்க. இந்த 115 சமுதாயங்கள்ல வன்னியர் சமுதாயம் எந்த அளவுக்கு பின்தங்கியில் இருக்குது? அவர்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன? மக்கள் தொகை அளவுல அவங்க அதிகமா இருப்பாங்க, ஆனா அவங்க பிரதிநிதித்துவத்துல அவங்க குறைவா இருப்பாங்க. 115 சமுதாயத்துல 114 சமுதாயங்கள் அம்பாசங்கர் ஆணையத்தின்படி 6% தான். ஆனா அந்த ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம் 14%. புரியுதுங்களா? 14% இருக்கிற ஒரு சமுதாயத்திற்கு 2%, 3% தான் கிடைக்குது. குரூப் 1ல, குரூப் 2ல, குரூப் 4ல, குரூப் 8ல, மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எது வேணா எடுத்துக்கோங்க. 14% இருக்கிறவங்கள நீங்க 2% சுருக்கிறதும், 6% இருக்கிற 114 சமுதாயங்கள் 6% இருக்கிறத அவங்கள நீங்க 18% கொடுக்கறதுன்றது மிக மிக கஷ்டம். தப்பு, அது சமூக அநீதி. அது இதுக்கு என்ன பண்ணணும்னா, தமிழக அரசு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணும். என்ன டேட்டா? 1989 இருந்து இன்றைய காலம் கட்ட முறை நான் டிஎன்பிசி, டிஆர்பி இவங்களோட வன்னியர் சமுதாயத்தில் பிரதிநிதித்துவம் எவ்வளோ அப்படின்னு எடுக்கணும். அதுக்கப்புறம் இவர்களுடைய வாழ்வாதார நிலை எப்படி இருக்குது, வாழ்நிலை எப்படி இருக்குது, சமூக நிலை எப்படி இருக்குது, கல்வி நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி இவங்க ஒரு தரவுகளை கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன கூலி வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு ப்ராப்பரான வீடு இருக்கா, ப்ராப்பரான படிக்கிறதுக்கு வசதி இருக்கா, அவங்களுக்கு தொழில் இருக்கா, அவங்களுக்கு வருமானம் இருக்கான்னு இதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணணும். இதை கலெக்ட் பண்ணுறத தமிழக அரசு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஆணையம் அமைக்கிறாங்க. புரியுதுங்களா? அமைச்சு 3 மாசம் கொடுக்குறாங்க, அப்புறம் 6 மாசம் ஏத்துறாங்க, அப்புறம் 1 வருஷம். அப்ப இது என்ன அர்த்தம்? ஏங்க டேட்டா கிடைக்கலன்னு அவங்க சொல்றது உண்மையா நம்புறதுக்கு நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் எரா, இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, டெக்னோ எக்கனாமிக் சொசைட்டி இன்னைக்கு
டிஜிட்டல் எரால இருக்கும். நம்ம டேட்டா எடுக்கிறதுக்கு கஷ்டம்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் உட்கார சொல்லுங்க முதலமைச்சர். தயவு செஞ்சு உங்களால 1000 நாள்ல இந்த டேட்டாவை எடுக்க முடியும்னு ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ அமைச்சரவையோ அதிகாரிகளோ சொல்றாங்கன்னா நீங்கள் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர். ஒரே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் வந்து உச்சநீதிமன்றத்தால வந்து தடை செய்யப்பட்டு அந்த சட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழக அரசு ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. அகைன் இதுக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது, இதுல ஒரு மிகப்பெரிய சட்ட பாதுகாப்போட இருக்கணுங்கிறதுல அரசு கவனமா இருக்கு. அதனாலதான் இந்த இந்த டைம் ஆகுதுன்னு அரசு ஒரு விளக்கம் சொல்றாங்கல்ல, அது ஏற்றுக்கொள்ளும்படியே இல்லையான்னு கேட்கிறேன். இல்ல, ஏமாத்துறாங்க. ஸ்டாலின் ஏமாத்துறாரு. சிவசங்கர் அதுக்கு அடிமையா வந்து அதுக்கு சிங்சா அடிச்சுட்டு இருக்காரு. சிவசங்கர் உண்மைதான், ஏமாத்துறாங்க. யாரை வேணா நீங்க ரோட்ல போய் கேளுங்க. இந்த அரசை மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்றாங்க, பண்ணாங்களா? விவசாயிகளுக்கு கல்வி கடன் விவசாய கடன் ரத்து பண்ணிட்டாங்களா? நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? எட்டூரி சாலை அமைக்க மாட்டோம்ன்றாங்க. இன்னைக்கு எட்டூரி சாலை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா இல்லையா? பரந்தூர்ல விமானம் கட்டத்துக்கு அவங்களே போய் பட்டக்கூடாதுன்னு போராடினாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுப்பாங்க. இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறாங்களா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துருவோம் அரசு ஊழியர்களுக்கு உறுதி கொடுத்துட்டு தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு நடந்துருச்சு. அது பணி நிலைப்பு கொடுப்போம், ஊதிய உயர்வு கொடுப்போம்னு சொல்லி அரசு தற்காலிக ஆசிரியர்களுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நடந்துருச்சா? செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் உரிய சம்பளம் கொடுப்போம், பணி நிலைப்பு கொடுப்போம், இன்னும் நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. நடந்துருச்சு. அது டிஎன்பிசி மூலமா 5 லட்சம் பேர் ரெக்ரூட் பண்ணுவோம். ஏற்கனவே 2 லட்சம் பேர் காலியா இருக்குது. நாங்க ஒரு 3 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா 5 லட்சம் பண்ணுவோம். இப்ப ஆட்சிக்கு வந்து சில பேர் சொல்றாங்க 6.5 லட்சம் பேர் காலியா இருக்குன்னு. நீங்க எத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணிட்டீங்க? இவங்க எதையாவது சொன்னதை செய்யறாங்களா? இவங்க மக்கள்கிட்ட சொல்றது ஒண்ணு, இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தை மூடி அவங்க வந்து மக்கள் எதுக்கு எடுத்தாலும் நீங்க ஏன் கரண்ட் பில்லை ஏத்துனீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அப்புறம் எதுக்கு தேர்தல் வாக்குறுதியில் நாங்க வந்து மாசம் கரண்ட் பில் கட்டுறதுக்கு நாங்க ரெடி பண்ணுவோம். இன்னைக்கு எத்தனை மாசம் கட்டுறாங்க? எல்லாம் 2 மாசம் ஒரு வாட்டி கட்டுறோம். அது அவங்களுக்கு மக்களுக்கு அது நல்லதா கெட்டதா? அதுக்கு நிதி சுமை இருக்கா இல்லையா மக்களுக்கு? ஆனா என்ன சொல்லி வாக்குறுதி கேட்டு வந்தாங்க? மாசம் ஒரு முறை மின் கட்டணம். ஏன் 3 ஆண்டு காலமா அதுக்கு செய்ய வக்கு இல்லையா? அதுல நிறைய ஸ்மார்ட் மீட்டர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏன் இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி தெரியாது? என்னங்க ஸ்மார்ட் மீட்டர்ஸ்? ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கரண்ட் இபில இருந்து ஒருத்தர் வந்து இவாலுவேட் பண்ணிட்டு போய் வீட்டுல வந்து ஆபீஸ்ல உட்காந்து கணக்கு போட முடியாது, தெரியாது உங்களுக்கு? ஏன் 3 தடவை கரண்ட் பில் ஏத்துனீங்க? ஏன் ஏத்துனீங்க? இவர்களுக்கு என்ன மக்கள் கேட்கறதுக்கு யாருமே கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? நீ மக்களோட நீ வந்து முதலமைச்சருடைய எண்ணங்களையும் தமிழக அமைச்சரத்தோட நல்லெண்ணத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. என்ன இருக்கு அவங்களுக்கு எண்ணம்னு ஒண்ணு இருந்தா? இப்போ நான் என்ன கேட்கிறேன், 2020 இல்ல நான் ஒரே ஒரு கேள்விதான். 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈவன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு கொண்டு சட்டமா இருந்தாலும் அதை வந்து நடைமுறைப்படுத்தல இந்த அரசு தீவிரம் காட்டுது அப்படின்னு பாமக சைட்ல இருந்து தமிழக அரசை பாராட்டியும் வந்தது. நீதிமன்றத்துல இந்த வழக்கு இந்த சட்டம் வந்து ரத்தானதுக்கு அப்புறம் உடனடியாக தமிழக அரசு வேறொரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு உங்க சைட்ல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் இந்த ஆணையங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ற இடத்துல இருக்கு. என்னுடைய அமைச்சர் கேட்கறதும் சரி, தமிழக அரசு கேட்கறதும் சரி, இன்னும் இவ்வளவு நாள் இன்னும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க, டேட்டா கிடைச்சதும் நாங்க பண்ணி கொடுத்துறோம். நாங்க எப்படி வந்து அறுதி உள்ஒதுக்கீடு பண்ணமோ இஸ்லாமிய உள்ஒதுக்கீடு பண்ணமோ இப்ப வரைக்கும் முதல்ல எந்த சிக்கலும் வரல. சட்ட பாதுகாப்போட அது இருக்க மாதிரியே வன்னியர் உள்ஒதுக்கீடும் சட்ட பாதுகாப்போட உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்றதை ஏன் நம்ப மாட்டீங்க அப்படிங்கறத திரும்ப கேள்வி. அதை மீறி ஒரு போராட்டம் நடக்குது. அந்த ஆணையம் எங்கேயும் ரத்து செய்யப்படல, அந்த ஆணையம் எங்கேயும் இது படல. ஆணையம் வந்து அதனுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு, தமிழக அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அதை மீறி ஒரு போராட்டம் செய்யும்போது தான் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு அமைச்சர் சந்தேகப்படுறார். இந்த மாதிரி தமிழக அரசு எங்க சொல்லிருக்கு? இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எங்க சொல்லிருக்கு சொல்லுங்க. முதலமைச்சர் சட்டப்பேரவையில பேசியிருக்காரு. ஜி.கே. மணி அவர்கள் கேட்டதுக்கு மெய்யநாதன் பேசினதுக்கு அப்புறம் முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோல நீங்க அதையும் இணைச்சிருங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க தருவோம், தரவுகளோட சேர்த்து செய்வோம். இந்த 13 நாளைக்கு முன்னாடி பேசினாரு. அப்ப கூட எங்களால எதுவும் முடியாது, அது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இல்லங்க. நாங்க கேக்குறது இடஒதுக்கீடு தான். நீங்க தயவு செஞ்சு மக்களுக்கு இல்ல உள்ஒதுக்கீடையும் சாதிவாரி கணக்கெடுப்பு இவ்வளவு லென்த்தா கேள்வி கேட்க நான் அமைதியா கேட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தமிழக அரசு எங்கேயுமே சொல்ல, அவங்க சொல்லவும் இல்லை. அவங்க நிலைப்பாடு என்னவா இருக்கு? நான் சொல்ல, அவங்க வந்து அவங்க நிலைப்பாடு உள்ளிடு கொடுக்கணும்னாலே எங்களால முடியாது, மத்திய அரசு வந்து சாதிவாரி கணக்கு எடுத்தாதான் நாங்க கொடுக்க முடியும்ட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி எங்க சொல்லியிருக்காங்க? எங்களுக்கு நேரம் கொடுங்க. எங்கேயாவது நேற்று சிவசங்கரோட அறிக்கை எடுங்க, உங்கள்கிட்ட இருக்கும், என்கிட்ட இருக்கு, படிப்போமா? சொல்லுங்க. எங்கேயாவது நாங்க கொடுக்குறோம், நாங்க இப்ப கொடுக்க போறோம், பேக்வர்ட் கிளாஸ் ஆணையத்துக்கு நேரம் கேட்டிருக்கோம், இல்ல அவங்களுக்கு சில தரவுகளை நான் கொடுக்க, அது மாதிரி ஏதாவது அது சம்பந்தம் 10.5% கணக்கெடுப்பு நீங்க 10.5% உள் இடஒதுக்கீடு சம்பந்தமா ஏதாவது பேசியிருக்காரா? இல்ல அது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விமர்சனங்கள் இருக்கு. அப்ப என்ன அது எனக்கு புரியல. அது உனக்கு புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் கேட்கறது அமைச்சரை.
அமைச்சருக்கு புரியலையா, இல்ல புரியுற அளவுக்கு அவருக்கு வந்து சிந்தனை திறன் இல்லையா, இல்ல நடிக்கிறாரா? இல்ல அவர் நீங்க அரசியல் ரீதியா அதை அணுகுறீங்கன்னு நினைக்கிறாரு சார். நீங்க அரசியலுக்காக பண்றீங்கன்னு நினைக்கிறாரு சார். அதனால அவர் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி அவியல் பண்ணணுமாமா? அரசியல் பண்ணாம என்ன பண்ணோம்? அரசியல்னா என்னது? பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு அடையிறதும், பொதுமக்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த விஷயத்த சொல்லியும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதான அரசியல். அரசை வந்து இயக்கிறதான அரசியல். அரசியல் பண்றாங்கன்னா இப்ப அவங்க வந்து வேங்க வயலில் என்ன பண்றாங்க? மிக்சர் சாப்பிட்றாங்க. அம்பேத்கர் விஷயத்துல என்ன பண்றாங்க? மிக்சர் சாப்பிட்றாங்க. அரசியல் பண்ணாம என்ன பண்றாங்க? தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களின் உரிமைக்காக என்ன பண்ணிட்டாங்க இந்த அரசு? மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக என்ன பண்ண? மத்திய அரசை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கலன்றாங்க. போன வாரம் பாராளுமன்றத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசினார்ல ஒரு பேச்சு, நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன் இப்போ முதலமைச்சர் கேட்கலையா? சிவசங்கர் என்ன கேட்காதா, இல்ல வந்து பார்க்காதா, இல்ல படிக்காதா? இல்ல இன்னும் கூடுதல் அழுத்தம் கொடுங்க, அவங்களே எடுக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. பார்லிமெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன் டிபேட் 75 years ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எவல்யூஷன் அந்த டிபேட்ல ஏஞ்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இடஒதுக்கீடு மிக மிக முக்கியம், இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது பின்தங்கிய மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் வளர்ச்சி தான் உண்மையான இந்தியாவுடைய வளர்ச்சி. அது அடையணும்னா நாம நடைமுறையில் இருக்கிற மாநிலத்தில் இல்ல மத்தியில் இருக்கிற நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீட்டு கொள்கையை மாற்றி அமைக்கணும். அதுக்கு எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ்க்கு நீங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறீங்க, ஓபிசி மக்களுக்கு எடுக்கல. 1931 ஓபிசி மக்கள் தொகை கணக்கை வச்சுதான் இன்னமும் நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. அன்னைக்கே அவங்களுக்கு 52%, ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்குற இடஒதுக்கீடு 27% தான். அந்த 27 பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா உங்களுக்கு சீலிங் 50% வச்சதுனால தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 15%, பழங்குடி மக்களுக்கு 7.5%, 22.5 போவ 50%க்கு மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பினால பாலாஜி கேஸ், ஸ்டேட் ஆஃப் மைசூர் கேஸ், இந்திரா சாஹனி கேஸ், இதனால உங்களுக்கு ஓபிசி கிடைக்கிறது 27% தான். ஆனா இன்னைக்கு ஓபிசி மக்கள் 65-70% இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு 27 தான் கிடைக்குது. நீங்க இதை உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஓபிசி மக்களுக்கு எடுக்கணும். அவங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் 27 விட அதிகமா 70% தரணும். அதை விட கொடுமை என்னன்னா ஓபிசி மக்கள்ல இருக்கிற சில பேருக்கு கிட்டத்தட்ட 952 சமுதாயங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. ரோஹிணி கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கு, அந்த கமிஷனுடைய பரிந்துரையை நீங்க உடனடியாக நடைமுறைப்படுத்துங்க. இதெல்லாம் பாராளுமன்றத்துல கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் வேற எந்த ஓபிசி எம்பியும் பேசாத அளவுக்கு, வேற எந்த சமூக நீதி பத்தி எந்த அமைச்சர் 53 பேர் கிட்டத்தட்ட திமுக இருக்காங்க லோக்சபா ராஜ்யசபால, யாருமே ஓபிசி பத்தி பேசவே இல்லை. ஒருத்தர் கூட பேசல. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பேசினாங்க. இதை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா மு.க. ஸ்டாலின் அவருக்கு மட்டும் இதை பத்தி தெரிய மாட்டேது, திமுக அரசுக்கு மட்டும் தெரிய மாட்டேது. குறிப்பா இந்த எஸ்.எஸ். சிவசங்கருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட வரலாறு என்னெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இதை விட ஒரு மிக கேவலமான செயல் என்னன்னா, நான் ஆதவ் அர்ஜுனா விசிகே துணை பொதுச் செயலாளர் இருக்கும் போது அவர் ஒரு குறிப்பிட்ட கருத்து சொல்லும் போது ஆர் ஆசான்ற ஒருத்தரை வச்சு விசிகேவை டார்கெட் பண்றது. இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வேணும் 10.5% பேசணும்னா சிவசங்கர் ஒரு வன்னியர் வச்சு பேசுறது. சிண்டு முடிகிற வேலையா முதலமைச்சர் வேலை? சிண்டு முடிகிற வேலையா திமுகவுடைய வேலை? சிண்டு முடிகிற வேலையா எஸ்.எஸ். சிவசங்கரோட வேலை? இது இழிவான செயல் இல்ல? இது கேவலமான செயல் இல்ல? ஒரு இஸ்லாமிய சமுதாயத்து மக்கள் எங்களுக்கு உரிமை வேணும்னு பேசும்போது ஒரு இஸ்லாமிய சமுதாய மக்களையே வச்சு அந்த இஸ்லாமிய சமுதாயம் அடிக்கிறது. இது என்னங்க இது சமூக நீதி? இது இழி செயலா இல்லையா? அது இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் பாஜக கூட்டணியில இருந்தும் வெளியே வர தயார், நீங்க வந்து இந்த 10.5% நீங்க உறுதிப்படுத்துங்க, நாங்க கூட்டணியில இருந்து வெளியே வர தயார் அப்படின்னு 2 டிமாண்ட் வச்சிருக்கீங்க. அரசு தரப்புலையும் வந்து நாங்க இந்த டேட்டாவை இது பண்றோம், மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்துட்டா நாங்க உங்களுக்கு கொடுத்துற போறோம் 2 நிலைப்பாடு இருக்கு. எங்க தொடர்ச்சியா திருப்பி ஒரு விஷயத்தை நிர்வாகிங்க மனோஜ், எங்க அரசு நாங்க செய்யறோம் டேட்டா கலெக்ட் பண்ணி எங்க சொல்றோம். இந்த இன்டர்வியூ ஃபுல்லா நீங்க திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கிட்டத்தட்ட 6 தடவை 7 தடவை சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு இடத்துல நான் டைம் கூட இல்ல மனோஜ் ப்ளீஸ், எங்கேயாவது ஒரு இடத்துல திருப்பி அதே நேரத்தில் எங்கேயாவது தமிழக அரசோ முதலமைச்சரோ எந்த அதிகாரிகளோ எங்கேயாவது நாங்க டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேணும், நாங்க கொடுக்க போறோம்னு எங்க சொல்லிருக்காங்க? அந்த ஆணையத்தோட வேலை இல்ல. நான் என்ன கேக்குறேன், நான் திரும்ப கேக்குறேன் சார், அந்த ஆணையத்தோட வேலை திசை திருப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மனோஜ் ப்ளீஸ், நான் கேக்குறது உங்களுக்கு என்ன புரியல? இல்ல நான் திசை திருப்பறேன். ஒரு நிமிஷம் நீங்க மிஸ் இன்டர்பிரட் பண்ணாதீங்க. ஆணையத்தோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்து படிப்போம். இருங்க, நம்ம இந்த டிபேட்டை டைம் ஆனாலும் பரவாயில்ல. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட் டேட்ல இருக்குது.
அதை எடுத்து படிங்க. அந்த ஆணையம் கடைசியா நான் கேக்குறது இல்ல நான் என்ன கேக்குறேன் நான் அந்த பேசிடுவோம். ஆணையம் கடைசியா எக்ஸ்டென்ஷன் நான் என்ன இப்ப கேட்டிருந்தாங்க பாருங்க. ரெண்டு பாயிண்ட் அந்த ஆணையம் கேட்டிருந்தாங்க. நான் உங்கள்ட்ட திருப்பி இல்ல நான் நீங்க ஒரே ஒரு திருப்பி பாயிண்ட் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை டு லெட் அஸ் சேலஞ்ச் வித் ஃபேக்ட்ஸ். லெட் அஸ் ஆர்கியூ பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். நீங்க சொன்ன மாதிரி நீங்க திருப்பி இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து என்ன சொல்றீங்க? தமிழக அரசு ரெடியா தான் இருக்குது, தமிழக அரசு முனைப்பு காட்டுது, தமிழக அரசு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி தமிழக அரசு சார்பா எங்க சொல்லிருக்காங்க? அந்த நான் சொல்றேன் அந்த ஆணையம் வந்து ரெண்டு ஆணையத்தை இல்ல விட்டுருங்க சார் சார். அந்த ஆணையம் நான் சொல்றத கேளுங்க சார். நான் சொல்றேன் சார் ஒரு நிமிஷம் ஆணையத்தை விட்டுருங்க சார். ஆணையத்தை 3 வருஷமா சார் ஆணையத்தை வெளியிட்டுருங்க. ஆணையம் வந்து அவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அரசு அதிகாரிகள், அரசு அமைச்சர்கள், முதலமைச்சர் சார். அப்ப நம்ம நான் சொல்ற ஆணையம் டேட்டா எடுக்குது. நீங்க அரசு தரப்பு வைக்கிறீங்கன்னா அப்புறம் ஆணையத்தோட பிரஸ் ரிலீஸ் இருக்கா? அந்த ஆணையம் எக்ஸ்டென்ஷன் கேக்கும்போது ரெண்டு கோரி கேக்குறாங்க. அதுல ஒரு கோரி வந்து வன்னியர் உள்ஒதுக்கீடு தொடர்பான அந்த இதுவும் இருக்கு. அந்த அவங்க ரெண்டு கோரிக்கை எடுத்தா எக்ஸ்டெண்ட் கேக்குறாங்க. அதுல ஒண்ணு வந்து இந்த வன்னியர் உள்ஒதுக்கீடு தொடர்பாகவும் இருக்கு. காமிங்க. எங்க இருக்கு காமிங்க. எங்க அந்த ஆணையம் வந்தப்ப எங்க காமிங்க சார். எதுவுமே காத்துல பேசக்கூடாது சார். நான் சொல்றது கேளுங்க. எதுவுமே காத்துல பேசக்கூடாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து தொடர்ந்து இந்த இன்டர்வியூல ஒரு விஷயத்த சொல்லிட்டே வரீங்க. என்னது? தமிழக அரசு முனைப்பு காட்டுது, தமிழக அரசுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. தமிழக அரசு நான் சொல்ல அரசு சொல்றாங்க. எங்க சொன்னாங்க? அதுதான் அரசு சொல்றதா நீங்க சொல்றீங்க. அரசு எங்க சொல்லிருக்கு? நேத்தி கூட தன்னோட அறிக்கையில அதை சொல்ல வக்கில்லாத சிவசங்கர் இருக்காரு. ஒரு நாள் நீங்க அரசியல் அரசியலா இல்லைங்க. ஏங்க அவங்க சொல்லாதத நீங்க ஏங்க சொன்னன்றீங்க? என் கேள்வி என்னன்னா, மனோஜ் ஏன் தமிழக அரசு சொல்லாதத தமிழக அரசு சொன்னதா மனோஜ் பேசிட்டு இருக்காரு? நான் தரவுகள் கேட்பானா இல்லையா? ஏதாவது காணொலி இருக்கா? இல்ல அவங்க இல்லன்னு சொன்னாங்களா? அடுத்தது போயிடாதீங்க. அவங்க சொன்னாங்களான்னு கேக்குறேன். சொன்னாங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அப்புறம் இல்லன்னு சொன்னாங்களா நான் அப்புறம் சொல்றேன். அந்த ஆணையத்தோட வேலை என்ன சார்? சார் ஆணையத்தை விட்டுருங்க சார். ஆணையத்துக்கு ஸ்போக்ஸ் பர்சனோ ஆணையத்தம் பிரஸ் ரிலீஸோ வரலைங்க சார். நான் கேட்கறது திட்டவட்டமான கேள்வி. மனோஜ் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே ஒரு 6 முறை 7 முறை என்ன சொல்றாரு? தமிழக அரசுக்கு எண்ணம் இருக்கிறது, தமிழக அரசு செய்யறேன்னு சொல்லுச்சு, தமிழக அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்படிலாம் சொல்லிட்டே இருந்தீங்க. எங்க செய்யுது? தமிழக அரசு இல்ல சார். நான் என்ன கேக்குறேன், தமிழக அரசு எங்க செய்யுது? இதுக்கு நீங்க நேரடியா பதில் சொல்ல. இல்ல இதுக்கு நீங்க நேரடியா பதில் சொல்ல. இதுல எங்க ஒரே நிமிஷம். இதுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு ஒரே ஒரு நேரடியான பதில் தான். நீங்க 6-7 முறை இந்த இன்டர்வியூல தமிழக அரசு சார்பா தமிழக அரசு சொன்னதா, அமைச்சர்கள் சொன்னதா, முதலமைச்சர் சொன்னதா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல. இதான் உண்மை. எனக்கு தெரியும். நாங்க டெய்லி பாக்குறோம். எந்த அமைச்சரும் சொல்லல. மாறாக அமைச்சர்கள் சொல்றது என்னது? மத்திய அரசு தான் செய்யணும், மத்திய அரசு தான் செய்யணும், மத்திய அரசு தான் செய்யணும்னு குழப்பறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அதை மறந்துடுறீங்க. அதை அவங்க பதில்ல வரணும்ல. சிவசங்கர் பதில்ல சொல்லிருக்கணும்ல. இல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லிருக்கணும்ல. எங்க சொல்லிருக்காங்க? வீடியோ கிடையாது, எந்த செய்தி ஒரு பிரஸ் ரிலீஸும் கிடையாது, அரசு துறையில இருந்து எந்த விளக்கமும் கிடையாது. ஆனா ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டு சும்மா அவங்க சொன்னதா சொல்றத உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? பாக்குற வியூவர்ஸ் என்ன நினைப்பாங்க? அரசு சார்பா இவர் சொல்லிட்டு இருக்காரு ஏதோன்னு. அரசு எதுவுமே சொல்லலையே, நீங்க எதுக்கு அரசு சார்பா வக்காலத்து வாங்கணும்? அரசு எந்த இடத்துலயுமே இந்த உள்ஒதுக்கீடு தொடர்பா நாங்க கொடுக்க மாட்டோம். இப்ப மாத்திட்டீங்க, சொல்லிருக்காங்க. இப்ப ஸ்டாண்ட மாத்திட்டீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அரசு பண்ணிட்டு இருக்குது, செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு. இப்ப என்ன சொல்றீங்க? அரசு ஏங்க நான் ஒண்ணு கேக்குறேன். அந்த டேட்டா வச்சு அரசு என்ன பண்ண போறாங்க? சிவசங்கர் என்ன கேக்குறாரு? சிவசங்கர் அரசியல் உங்களுக்கு புரியலையா? சிவசங்கர் அமைச்சர் தானே? ஆமா, அமைச்சர். தமிழக அரசோட மவுத் பீஸ் தானே? அப்படிதானே சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? நாங்க கொடுப்போங்க, எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேணும், நாங்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசு கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றாரு. நான் 10.5 தானே கேட்டோம், 10.5 தானே கேட்கிறோம். அது யாருக்கு அதிகாரம் இருக்கு? தமிழக அரசு கொடுக்க முடியும். அதை பத்தி ஏதாவது பேசுறாரா? இல்ல நீங்க அத பத்தி ஏதாவது பேசிருக்காரா? இல்ல அத பத்தி எதுவும் கேட்கல. நாங்க இப்ப பேசுறதே சாதிவாரி கணக்கு விட்டுருங்க. இல்ல சார், நீங்க அரசியல் ரீதியா அத அணுகுறீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க சார். அதனால தான் சார் அத விட்டுருங்க. அந்த அரசியலா இல்லையான்னு அப்புறம் பேசுவோம். முதல்ல நீங்க இவ்வளவு நேரம் பேசுறது நம்ம விளக்கம் படுத்துறோம். அவர் பேசும்போது நாங்க செய்யறோம்னு சொன்னாரா? அமைச்சர் அது அரசியல் ரீதியா பதிலா சொன்னாரு. அவர் நாங்க செய்யறோம்னு சொல்லிருக்காரு. அதுல இல்ல அமைச்சர் அதுல சார் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாரா? தரவுகள் எடுத்துட்டு இருக்கோம்னு சொன்னாரா? சார் நம்ம எக்ஸாக்ட்டா இந்த விஷயத்தை முடிச்சிருவோம் சார். இல்ல சார் இந்த விஷயம் நான் சொல்றேன் மனோஜ் ப்ளீஸ். மக்களுக்கு சமூக நீதி விஷயத்துல நம்ம தெளிவா, தமிழக அரசோ இல்ல சிவசங்கர் நேத்து பேச நாங்க செய்யறோம், செஞ்சிட்டு இருக்கோம், செய்ய போறோம்னு ஏதாவது உறுதி சொன்னாரா? அந்த மாதிரி எதுவும் சொல்லல. அப்புறம் ஏன் அப்புறம் அவங்களுக்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் அவங்களுக்கு இல்ல அவங்க சொன்னதா சொல்றீங்களா? தவறு. அதுதான் நான் சொல்ல வரேன். அது தவறு. உங்களுக்கு தவறாக சொல்லிருப்பாங்க, இல்ல உங்களுக்கு தவறான புரிதல் இருந்திருக்கும். இப்ப அந்த ஆணையம் அந்த டேட்டாவை எடுத்து தமிழக அரசிட்ட கொடுக்க போறாங்க. அந்த டேட்டா வச்சு தமிழக அரசு என்ன செய்வாங்க? அந்த ஆணையம் வந்து செய்யறாங்களா செய்யலையான்னு யாருக்குமே தெரியல. நாங்க ஃபாலோ பண்ணோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நேரா போய் ஆணையரை பார்த்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா? அவர் வந்து நாங்க வந்து டைம் கேட்டிருக்கோம், அவ்வளவுதான். எதுக்கு கேட்டிருக்காங்க, ஏன் கேட்டிருக்காங்கன்னு சொல்லல. நாங்க போயிட்டு நாங்க வந்து ஒரு கோரிக்கை தான், பெட்டிஷன் தான் கொடுக்க முடியும். சீக்கிரம் பண்ணுங்க, வேகமா பண்ணுங்க, நேரம் இல்ல. ஏன்னா 3 அகாடமிக் இயர் பாஸ் ஆயிடுச்சு. டிஎன்பிசில கிட்டத்தட்ட 4-5 ரெக்ரூட்மெண்ட் போயிடுச்சு.
டிஆர்பியில் போகுது, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் போகுது, எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் போயிட்டு இருக்குது. இதுக்காக மக்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 1000 வேகன்சி இருந்தால் கூட 10.5 100 வேகன்சி காலியாக போகுது. காலினா யாருக்கும் கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கல. அப்போ இதை பற்றி நாங்கள் போய் மெடிக்கல் சீட்டு, இன்ஜினியரிங் சீட்டு, அட்வொகேட், லா காலேஜ் சீட்டு, பிஎஸ்சி, பிஏ, ஆர்ட்ஸ் காலேஜ் சீட்ஸ், இதெல்லாம் இத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இத்தனை இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது. இதை பற்றி நம்ம கேட்குறோம், போய் சீக்கிரம் பண்ணுங்கன்னு கேட்குறோம். 3 ஆண்டு காலம் மிக்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த தமிழக அரசு மிக்சர் சப்ளை பண்ணுது. இவ்வளவுதான் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். அமைச்சர்கள் இந்த சமூக நீதி சம்பந்தமாக காவலாளியாக இருக்க வேண்டிய அமைச்சர்கள் அறிவாலயத்துக்கும் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கும் காவலாளியாக இருக்காங்க. இதுதான் நாங்கள் குற்றம் சாட்டுறோம். இப்போ நிறைவா இந்த நாங்கள் கூட்டணியிலேருந்து விலகவும் தயார் அப்படின்ற இடத்துக்கு பாமக நகர்ந்துருச்சு. அண்ணாமலை தொடர்பான கேள்விக்கும் வந்து இது நீண்ட நாள் கோரிக்கைன்னு, இது தமிழக அரசு இதை நினைச்சா எடுக்க முடியும், பாமகவுடைய கோரிக்கையை நான் முழுசாக வரவேற்கிறேன் அப்படின்னு அவரும் வந்து சொல்றாரு. இப்போ இதில் 2 பாயிண்ட் இருக்கு. மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்போட சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு நீங்க கேட்கறது, உங்களாலே பண்ணிட முடியுமே, நீங்க பண்ணி கொடுங்க, நீங்க உங்க கையில ஹோல்ட் இருக்கும்போது நீங்க அங்க கை காட்டுறீங்கன்னு இருக்கு. இதுக்கு நடுவில் உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடு தொடர்பான 3-4 பார்வையை அவங்க முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சிக்கலை எப்படி தான் சால்வ் பண்ணணும்? சார், உச்சநீதிமன்றம் எந்த தடையும் வைக்கல. திருப்பி உச்சநீதிமன்றம் ஏதோ தடை வச்ச மாதிரி சொல்லிட்டு இல்ல, தடை விதிக்கல. அப்படிலாம் இல்ல. இல்ல சார், அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நான் சொல்றேன். இல்ல நான் அந்த மாதிரி ஒரே திருப்பி சொல்லிடுறேன். இந்த யாக்கரை வந்து திமுக அமைச்சரோ, திமுக முதலமைச்சரோ, திமுக அரசு எதிர்பார்க்கல. இந்த யாக்கரை ஃபேஸ் பண்ண முடியாம போல்ட் ஆயிட்டாங்க. கூட்டணி வெளி விலக. ஆமா, ஏன்னா எங்களுக்கு சமூக நீதி முக்கியம், நீங்க பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இதை எதிர்பார்க்க இதுக்கு எதுவுமே பதில் சொல்ல. மத்திய அரசுல நீங்க கேள்வி கேட்பீங்களான்னு கேட்டப்போ நாங்க கேட்டுட்டோம், பார்லிமெண்ட்லேயே கேட்டுட்டோம், நாங்க சொல்லியாச்சு. ஐயா 6 முறை கடிதம் எழுதியாச்சுன்னு சொல்லியாச்சு. இன்னொன்னு, அது சாதிவாரி மக்கள் தொகை. அது எதுக்குன்னா நேஷனல் லெவல்ல இருக்கிற எஜுகேஷன் சம்பந்தமாகவும் ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமாக இருக்கிற ரிசர்வேஷன் பாலிசி, நேஷனல் ரிசர்வேஷன் பாலிசின்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் ரிசர்வேஷன் பாலிசி. நாம பேசுறது எல்லாமே ஸ்டேட் ரிசர்வேஷன் பாலிசி. நேஷனல் லெவலில் இருக்கிற ரிசர்வேஷன் பாலிசிக்கும் நாங்கள் பேசுகிறோம், ஸ்டேட்டுக்கும் நாங்கள் பேசுகிறோம். இதை நாங்கள் தெளிவாக பிரித்து கொடுத்துட்டோம். திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக முதிர்ச்சியுடன் ஒரு மிக முக்கியமான கருத்தை தெரிவிச்சார். என்ன சொல்றாரு? பாட்டாளி மக்கள் கட்சியின் உச்சபட்ச இலக்கு அது. மிக தெளிவாக அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், அவர்கள் கேட்டதில் எந்த தவறுமே இல்லைன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாங்க. இன்னொன்னு சொல்லிருக்காரு, எங்களுடைய நிலைப்பாடும் எல்லாருக்கும் அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடைக்கணும்னு திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேச சொல்லுங்க, ஸ்டாலின் அமைச்சர்கள் யாராவது பேச சொல்லுங்க, வக்கு இருக்கா? ஏதாவது வந்து வெளில பேச சொல்லுங்க. ஒருத்தரையாது பேசவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாயங்களுக்கும் அவருடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டா திமுக அரசினுடைய இறுதி காலங்கள் எண்ணப்பட்டுவிட்டோம். நான் வழக்கமாக தான். ஏன்னா திமுக கட்சிக்குள்ளேயே, திமுகன்ற அமைச்சரவைக்குள்ள, திமுகன்ற அந்த ஆட்சி அதிகாரத்தில் சமூக நீதி சூறையாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் முக்கியம். இன்னொன்று, இந்த யாக்கிறது மூலம் போல்ட் ஆயிட்டாரு ஸ்டாலின் திருப்பி இந்த 3 ஆண்டுகளாகவும் சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறார். இவர் இந்த மக்களுக்கு பட்டை நாமம் போடுவதுதான் மிக தெளிவாக திட்டமிட்டு அரசியல் செய்கிறார். சமூகங்களுக்கிடையே சிண்டு முடிகிற மிக கீழ்த்தரமான கேவலமான அரசியலை திரு மு.க. ஸ்டாலின் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார், திமுக அரசு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஸோ தேசிய அளவிலையும் சரி, தமிழக அளவிலும் சரி, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி பிரதிநிதித்துவம், அதுக்கப்புறம் சமூக நீதி மாதிரியான விவகாரங்கள் அடுத்தடுத்து தேர்தல்களில் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண இருக்கு. அது ஓபிசி ரிசர்வேஷன்லேருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வரைக்கும். ஸோ தமிழக அரசு என்ன முடிவு எடுக்குது, அதுக்கு நீ அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி மனோஜ். Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.